அனைத்து நண்பர்களுக்கும் வணக்கம். இன்றைக்கி இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா 2 டே சீரியல் ரிவ்யூ கௌரி சீரியலில் அடுத்தடுத்து என்னென்ன சுவாரஸ்யமான நிகழ்வுலாம் நடக்க போகுது தான் இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலுக்கு முதன்முறையாக நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூட பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், அந்த வீடியோ பிடிக்கலன்னா டிஸ்லைக் பண்ணுங்கள். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி உங்களுக்கு புதுசாக வந்திருக்கிற துர்கா உருவத்தில் இருக்கிற கனகாவை பிடிக்குன்னா மறக்காமல் நம்ம கமெண்ட்டில் சொல்லுங்கள். நம்மளோட கடப்பா கனகாவை, அதாவது துர்காவை பைத்தியமாக்கி வீட்டை விட்டு துரத்துறதுக்காக கோகிலாவை கொண்டு வந்தாங்க. கடைசியில் பார்த்தா நம்மளோட கடப்பா கனகா தான் கோகிலாவை பைத்தியமாக்கி வீட்டை விட்டு துரத்த போகிறாங்கன்றது நிச்சயம் ஆயிடுச்சு. இதெல்லாம் ஒரு பக்கம் அப்படி இருந்தாலுமே அவங்க செஞ்ச வேலைக்கும் இவங்க செஞ்ச வேலைக்கும் மாற்றி மாற்றி ஒன்றோட ஒன்று அடித்து பிடிச்சிட்டு இருந்தாங்க. இதை ஜமீன் ஆவுடையப்பன் பார்த்துட்டு கோகிலா ஒன்றும் வேலைக்கு ஆகலை அப்படின்னு சொல்லிட்டாரு. கடைசியில் ரூமில் வச்சு லாக் பண்ணிட்டு போயிட்டாங்க. அதனால் திரும்பவும் கோகிலா ஃபோன் பண்ணி அவங்க அண்ணியார் 2 பேருக்கும் 3 மூதேவியும் திரும்பவும் ஒன்றா சேர்ந்துருச்சுங்க. திரும்பவும் அப்பையும் அகிலா கோகிலா கிட்ட சொல்லியா, கோகிலா நீ இன்னும் இருந்தீன்னா உன்னை முழு பைத்தியம் ஆக்கிடுவா, இப்பயே பாதி பண்ணிட்டா, அதனால் நீ ஊருக்கு கிளம்பு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. இது இப்படி இருந்தாலே நம்மளோட காவேரியும் அந்த பக்கம் அப்படி தான் சொல்லிட்டு இருக்கிறாங்க. அதுக்கு இந்த வீணாக போன கோகிலா, நான் அவளுக்கு பயந்துட்டு வீட்டை விட்டு போகணுமா, அதை விட எனக்கு பெரிய அசிங்கம் வேணாம்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. ஆனால் முழுசாக பைத்தியமாக்க போகிறது கன்ஃபார்முங்க துர்கா. இதெல்லாம் ஒரு பக்கம் இப்படி இருந்தாலுமே அந்த பக்கம் அசோக்கும் துர்காவும் ஏதோ புதுசாக ஒரு பேசிகிட்டு இருக்கிறாங்க. நம்மளோட கடப்பா கனவா அடுத்த பிளானை போட்டாங்க கோகிலாவுக்கு. அதை அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், இந்த வீடியோ பிடிக்கலன்னா டிஸ்லைக் பண்ணுங்கள். நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூட பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.